குட்டி விலாகோட டே 12 பார்க்கலாமா? இன்றைக்கி மார்ச் 16 அவரோட அண்ணனோட பொண்ணுக்கு பர்த்டே. ஸோ நைட்டு பர்த்டே செலிப்ரேஷன் அங்கே தான் இருக்கும், சாப்பாடு எல்லாமே இருக்கும். அதனால் மத்தியானத்துக்கு சிம்பிளாக நம்ம ரசம் செஞ்சு முட்டை ஆம்லெட் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லியாச்சு. மார்னிங் டிஃபனுக்கு இட்லி ஊற்றி தக்காளி தொக்கு பண்ணி சாப்பிட்டுட்டோம். நிஷானுக்கு வெள்ளை அவல் டேட்ஸு ரெண்டுமே ஊற வச்சுருந்தோம். ரெண்டும் எடுத்து மிக்சியில் போட்டு அரைச்சி கஞ்சி மாதிரி செஞ்சு கொடுத்துட்டேன். இப்போல்லாம் நிஷானை சாப்பிட வைக்கிறது ஒரு போராட்டமாக இருக்குது. போராட்டம் அப்படின்னு இல்லை, என்னன்னா ஃபஸ்ட்டு கொஞ்சம் அவன் பசியில் சாப்பிட்ருவான். அதுக்கப்புறம் நம்ம ஏதாவது ஒன்று காமிச்சு ஏமாத்துற மாதிரி இருக்குது. ஏமாற்ற முடியுமா? என்னை விட உஷாராக இருக்கான் அவன். அப்புறம் ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். ஹரிலக்ஷ்மி நெஸ்ட்டுன்னு நம்ம பேர் வச்சதும் வச்சுட்டோம். நம்ம வீட்டுக்கு 2 புறா டெய்லி வராங்க. இதுக்காக அவர் ரேஷன்லேருந்து கோதுமெல்லாம் வாங்கி வச்சுருக்காரு. டெய்லி நம்ம போடவும் டெய்லி காலையில் ஈவினிங் 2 வேலையும் வந்து சாப்பிட்டுட்டு போகிறாங்க. இந்த புறாவை நம்பி தான் நிஷானோட சாப்பாடே இருக்குன்னா பார்த்துக்கோங்க. மண்டேவோட விபாக்கே எக்ஸாம் முடியுது. செகண்ட் லாங்குவேஜ் ஹிந்தி தான். ஸோ இன்றைக்கி வேறு எந்த வேலையும் இல்லைன்றதால கொஞ்ச நேரம் விபா கூட ஹிந்தி உட்காந்து படிச்சுட்டு இருந்தோம். இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன் பாருங்கள், அந்த கேழ்வரகு நம்ம வச்சுருந்தோம் இல்லையா, அதான் நல்லா ஸ்ப்ரவுட் ஆகி வந்துடுச்சு. ஸோ அது நம்ம எடுத்து வெயிலில் காய வச்சுட்டோம். 2 days காய வச்சுட்டு மில்லில் கொடுத்து அரைச்சிடலாம். எல்லா வேலையும் முடிச்சு நிஷான் தூங்கி ஏஞ்சதுக்கப்புறம் நிஷானையும் குளிக்க வச்சு அவனுக்கு இன்றைக்கி மையெல்லாம் வச்சுருக்கேன். எனக்கு மை வைக்கிறது, பசங்களுக்கு மை எதுக்கு வைக்கிறீங்க அப்படியெல்லாம் கேட்காதீங்க, சும்மா ஒரு ஆசைக்காக எப்பயாச்சும் வைப்போம், பார்க்க அழகாக இருக்கும், அதனால் வச்சிடுறேன். அவ்வளோதான் இன்றைக்கி மார்னிங் ரொட்டீன். அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருந்தா ஹார்ட்டை கொடுத்து ஃபாலோ பண்ணுங்கள். வாழ்க வளமுடன்.